ஸோ இந்த சம் பாருங்கள், ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்துக. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ டி ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எடுத்தோடனே நம்ம டியை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கடுத்து ஏபிசி இந்த 3 பின்னங்களில் எது அடுத்து வரும், சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 3/4ங்கிறது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.75, அதாவது ஒரு முக்கால் வேல்யூ இருக்குது, சரிங்களா? அதுக்கடுத்து 2/5ங்கிறது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து 0.4, சரிங்களா? 2ஆல் வகுப்படாது 5. ஸோ 0 சேர்த்தோம்னா 20 வரும். 0.4ங்கிறதா சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 4/6. ஸோ இது வந்து 4ல் 6 போகாது. ஆனால் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 40ல் 6 போனுச்சுனாக்கி 0.6, திரும்ப 6 போயிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இதை நம்ம ஏறு வரிசையில் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்ம டி போட்டாச்சு. ஸோ இது வந்து ஏ, இது பி, இது சி, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்தது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா 2வது பி தான் வரும், சரிங்களா? 2வது பி தான் வரும். ஸோ 3வது சி வரும், சரிங்களா? 3வது சி வரும், சரிங்களா? இது 2வது, இது 3வது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 4வதாக வரும் ஏ, சரிங்களா? டிபிசிஏ. ஸோ பிங்கிறது தான் சரியான பதில்.